திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வந்தும் நகர பேருந்துகள் கிடைக்காமல் உள்ளூர் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சி மாநகரில் 24 மணி நேரமும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இடங்களில் மத்திய பேருந்து என்று அழைக்கக்கூடிய ஜங்ஷன் பேருந்து நிலையமும் ஒன்று. கடந்த 1966ஆம் ஆண்டு லூர்துசாமி என்பவர் தனது நிலத்தை மத்திய பேருந்து நிலையத்திற்காக கொடுத்தார். அவரது பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் பேருந்து நிலையம் ஏஎஸ்ஜி லூர்துசாமி பிள்ளை மத்திய பேருந்து நிலையம் என்று பெயரிடப்பட்டது. சுமார் 4.5 ஏக்கரில் உள்ள மத்திய பேருந்து நிலையத்தில் 1970ஆம் ஆண்டிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் நாள்தோறும் 2200 பேருந்துகள் இயக்கப்பட்டது. நாள்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் இந்த மத்திய பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வந்த நிலையில் விளம்பர திமுக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு கோயம்பேடு பேருந்து நிலையத்தை காலி செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கட்டியது போல திருச்சியில் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை கட்டி அதில் பல கோடி ரூபாய் கல்லா கட்டியதாக கூறப்படுகிறது. சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் 200 தேநீர் கடைகள், 12 உணவகங்கள், 10 சிற்றுண்டிகள் என அனைத்து கடைகளுக்கு கமிஷன் பெற்றுக்கொண்டு கடைகளுக்கான டெண்டர் விடுக்கப்பட்டதாகவும் பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் செயல்பாட்டுக்கு வந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அனுமதி அளிக்காததால் KN நேருவை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம், உறையூர், தில்லை நகர், KK நகர், மணிகண்டம் உள்ளிட்ட நகர் பகுதிகளுக்கு செல்ல சொற்ப அளவிலேயே அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் மத்திய பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. திருச்சியின் மையப்பகுதியிலிருந்து பேருந்து நிலையத்தை மாற்றியதால் அங்கு செல்லவே 1 மணி நேரத்திற்கு மேல் ஆவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் போதிய நகர் பேருந்துகள் இல்லாததால் தனியார் பேருந்துகளில் பயணம் செய்ய வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இதையடுத்து ஜங்ஷன் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு நகர் பேருந்துகளை முறையாக இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.